தேங்க்யூப்பா. இல்லையா கண்ணாடியை உருக்கின கண்ணாடியை வச்சு அது மேக் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு இதம். நீங்கள் சண்டே சாட்டர்டே ஜஸ்ட் 200 rupees தான் டிக்கெட்டு. வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ். குழந்தைகளோட வரலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரலாம். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க இந்த பொம்மை போட்ட கீ செயின்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஹலோ மக்களே, நான் உங்கள் சின்ன. வெல்கம் டு த ஷோ அறிந்ததும் அறியாததும். இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய தக்ஷன் சித்ரா ஹெரிட்டேஜ் மியூசியம்க்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ்லயே நம்மளை வரவேற்கும் விதமா மாலைகள்லாம் தொங்க விட்டுருக்குறாங்க. அப்படி திருமணம்னா ஒரு பிள்ளையார வச்சிருக்கிறாங்க. பிள்ளையார வழிபடுறதுக்குன்னே ஒரு அக்கா நிக்கிறாங்க போலயே. அப்படியே வெளியில வந்தோம்னா நிறைய ஷாப் இருக்கு, நிறைய பேர் ஷாப்பிங் பண்றாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருட்கள்லாம் அழியறதுக்கு எவ்வளவு காலமாகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கு, ஷூஸு இதெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட 25 வருஷத்துல இருந்து 45 வருஷம் ஆகுமா அழியறதுக்கு. அப்போ இவ்வளோ விஷயங்களை நம்ம போட்டு மண்ணில் போட்டுடுறோம். இப்போ அது மக்கறதுக்கே இவ்வளோ வருஷம். இந்த பேப்பர் பேக் மட்டும்தான் 1 monthலேயே அது வந்து மக்கிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய புவிக்கு இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பயன்படுத்துகிற பொருட்களை மறக்காமல் மண்ணுக்கடியில் போடாமல் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து போடுங்க. அப்போ தான் இந்த புவியில் நம்மளால வர முடியும். அப்படியே அந்த சைடு நம்ம போவோம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வரைஞ்ச டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சி அப்படியே மேட் மாதிரி செஞ்சுருக்காங்க. இதில் பலர் வந்து அவங்களோட வீட்டுக்கு உபயோக பொருட்களாக இல்லை அலங்கார பொருட்களாக வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மியூசியமை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் மக்கள் வரல. கிட்டத்தட்ட ஜப்பான், சைனீஸ், வெளிநாடுகள் இருந்தெல்லாம் பல மக்கள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுமே அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்களா, இந்த ஷாப்பிங் ஏரியாவே அப்படியே கல்லால் செய்யப்பட்ட விஷயம் மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுமே எஸ்தட்டிக்காக இருக்குது. பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இந்த கற்களால் செய்யப்பட்ட சிலைகள் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு இதம். நீங்கள் சண்டே சாட்டர்டேஸ் இல்லை உங்களுக்கு லீவு கிடைக்கும் போது தான் இங்கே வாங்க. ஜஸ்ட் 200 rupees தான் டிக்கெட்டு. வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ். குழந்தைகளோட வரலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரலாம். இங்கே பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பலருமே வராங்க. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க இந்த பொம்மை போட்ட கீ செயின்ஸ்லாம் நல்லா இருக்கு. கையால செய்யறது இது எல்லாமே கைவினை பொருட்கள்னு சொல்றாங்க. கைவினை பொருட்களுக்கு தனி பவர். இது என்ன, இது கொடையா? இதெல்லாம் கையால செஞ்ச பொருட்கள். கொடையெல்லாம் பாருங்க, அப்படியே மின்னுது, ஜிம்மு ஜிம்மு ஜிம்முன்னு.
இங்கே பார்த்தீங்கன்னா ஓலையிலேயே வரைந்த கைவினைப் பொருட்கள் இங்கே வித்துட்ருக்காங்க. அதாவது ஆர்டிஸ்ட் தன்னுடைய கையால் பென்சிலில் வரைஞ்சி எவ்வளோ அழகாக கலர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதை வாங்க விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு ஆணி மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, அதுல வரைகிறாங்க அழகா. இப்போ பார்த்தோம்னா இது பங்களா மாதிரி இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தான் நம்ம இப்போ போய் பார்க்க போறோம். என்ன இருக்க போகுது இதுக்குள்ள அப்படின்னு நம்ம பார்த்தா ஏதோ ஃபேனா ஓடி கொண்டிருக்கு. வாவ், வண்டர்ஃபுல். எல்லாம் பழங்காலத்துல நாட்டாம உட்கார்ற சேரு, லைட்டிங் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். சூப்பர். நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு இந்த செஷனுக்குள்ள. கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணணும். உங்களுடைய மைண்டை வந்து காமா வச்சுக்கிறதுக்காக இந்த பிளேஸ் நீங்க விசிட் பண்ணணும். வாவ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். வேற லெவல் கேலரிஸ். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாருங்க. கையாலேயே செஞ்ச ப்ராடக்ட்ஸ் இங்க வித்துட்டு இருக்காங்க போல. இது ஓலையால மரம், ஹேண்ட்பேகு, படி, ஏதோ பேய் பொம்மை மாதிரி இருக்கு. யாரோ கலைக்குழு போட்ட ட்ரெஸ் அப்படியே வச்சிருக்காங்கப்பா இந்த இடத்துல. எந்த அழகா வச்சிருக்காங்க. நான் அந்த கலைக்குழுவோடைய போட்டோஸ் பாருங்க, பார்த்து ரசிங்க. தக்ஷன் சித்ரா. பாத்தீங்கன்னா பழங்காலத்துல வீடு எப்படி இருந்துச்சு அந்த கட்டமைப்பு தான் இந்த மியூசியம்ல காட்டியிருக்காங்க நான் நினைக்கிறேன். காந்தாரா, எஸ், நீங்க காந்தாரா பிலிம் பார்த்திருப்பீங்க. காந்தாராவுடைய செட்டப் அப்படியே இங்க இருக்குப்பா. காந்தாரா அந்த ஓலையில செஞ்சு இந்த அருவா பார்க்கும் போதே பயங்கரமா இருக்குல்ல. அப்படியே எந்திரிச்சு வந்து நம்மளை வெட்டிட்டு போறாரு. காந்தாரா செட்டப். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கும் இந்த கைத்தறி நெசவு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கைத்தறி நெசவெல்லாம் இங்கதான் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரியான செட்டப் தான் இங்க இருக்கு. அப்படியே நம்ம யூட்டர்ன் அடிச்சோம்னா அந்த காலத்துல தண்ணி பிடிக்கிறதுக்கு போனி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ கிச்சன் ரூம் மாதிரி இருக்கு. யாருப்பா இங்க முக்காடு போட்டு உக்காந்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு பாட்டி போலயே. பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏதோ அடுப்புல ஆக்குறாங்க போல. அப்படியே நம்மளே கவர் பண்ணுங்க. ஹாய் பாட்டி, என்ன பண்றீங்க? இது ஏதோ பண்றாங்க. பாட்டியில எது ரொம்ப மாதிரிதான் இருக்குங்க. பரவாயில்ல. இதுதான் அந்த காலத்துல தோசை சுடுறதுக்கு வச்சிருந்த கிண்ணம், அடுப்பு. ஏதோ அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே மசாலா போட்டு வைக்கிற குண்டாலாம் பாருங்க. பெரிய போனி போல. ஏதா இந்த போனியும் போனி தண்ணி போனியா இல்ல நெல்லு போட்டு வைக்கிற போனியான்னு தெரியல. சூப்பர். நம்ம வீட்டுல எல்லாம் இது சொல்லுவாங்களா, அண்டா, அந்த மாதிரி தண்ணி ஊத்தி வைக்கிறது. நம்ம தமிழ்நாடு
அந்த காலத்துல இந்த தமிழ்நாட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா திண்ணை இருக்கு. இந்த காலத்துல எங்கேயோ நம்ம சுற்றி பிரிஞ்சுட்டு வந்தாலும் அந்த திண்ணையில வைத்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி தான் திண்ணை இருக்கு. திண்ணையில் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். வந்து பார்த்தா ரைட் சைடு பாட்டி பேத்தியெல்லாம் கதை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. லெஃப்ட் சைடு ஏதோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஜோசி பார்க்குற இடமா இல்லை கல்யாண செட்டு மாதிரி ஏதோ ஒரு செட்டு மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படியே அந்த சைடு பாருங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ ஆர்டிஸ்ட்டு நம்ம புகைப்படங்கள்லாம் அப்படியே வரைஞ்சி கொடுக்குறாரு. சூப்பராக வரைகிறாருப்பா. அவர் ட்ராப் பண்ண ஃபோட்டோஸ்லாம் பாருங்க. The festivals also enabled parents to see the brides or grooms for the family. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சின்னு என்ன, மலையும் மலை சார்ந்த இடமும். மலைப்பகுதியில் தேன் குடிக்க குறவர்கள்லாம் எந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை தான் இங்கே வந்து வச்சிருக்காங்க. இது நம்முடைய முல்லை பகுதியில் தெய்வங்கள், குல தெய்வங்களா கருப்பசாமி, விநாயகர், ஏதோ சாமியெல்லாம் கும்பிட்டு அப்போ அவங்களுடைய வழிபாடுகள் குறித்தான இது வந்து பாலைப்பகுதியில் என்ன இருக்கும், வெறும் மணல் மட்டும்தான் இருக்கும். மணல் சார்ந்து இருக்கும். அங்கே மக்கள் வசிக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இருக்காது. அதனாலதான் பாலைப்பகுதி. இது முல்லைப்பகுதி வந்து செல்வ செழிப்பா இருக்கிற பகுதி. முல்லை இல்லை, சாரி, மருதம் தானே. மருதம் பகுதி வயலும் வயல் சார்ந்த இடமும். இந்த வயல்ல எப்படி செல்வ செழிப்பா இருக்குமோ அந்த மாதிரியான செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய பகுதியா தான் இது இருக்கிறது. பாருங்க, குலதெய்வ வழிபாடுல இருந்து வீணை எல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்க ஷோ பண்றாங்க நமக்காக. இது நெய்தல் நிலப்பகுதியில என்ன பண்ணுவோம், பொதுவா உப்பு எடுக்க போவோம், மீன் பிடிக்க போவோம். அதனோட துடுப்பு எப்படி இருக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான கூடைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க ஷோ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலைன்னு 5 வகை நிலங்கள்ல குறிஞ்சி, முல்லை, மருதமெல்லாம் பார்த்தோம். இப்ப ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட், தமிழ் எழுத்துக்கள் எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் அந்த காலத்தில் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அதாவது நான் என்ன நினச்சிட்டு வந்தேன், தக்ஷன் சித்ரா அப்படிங்கிறது வெறும் மியூசிக்கான பொருட்கள் மட்டும்தான் இருக்குன்னு. இங்கே வந்தோன்னே தான் நம்மளுடைய மைண்டு ப்ராடாகிடுச்சு. அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அவங்களோட கல்ச்சர் என்ன, ஹெரிட்டேஜ் என்ன அப்படிங்கிறத அப்படியே ஷோ பண்ணியிருக்காங்க. இப்பெல்லாம் நம்ம பாட்டி கூட பேசுகிற பழக்கமே இல்லை. அந்த காலத்தில் தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி அப்படின்ட்டு கதை பேசுவாங்க, நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது எங்கள் பாட்டி ஞாபகம் தான் எனக்கு வருது. எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த பழமொழி, கதை. இப்போ பாட்டியவே பார்க்க முடியல சிட்டிக்குள்ளே. இதெல்லாம் உங்களுக்கு இதை பார்க்கும்போது எதுனோ ஞாபகம் வந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மியூசியம் வந்தா இதை மட்டும் கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பார்க்கணும். ஒரு ரூம்ல என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு கண்ணாடியில பாத்தீங்களா, அப்படியே தொங்க விட்டு ஷோ பண்றாங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, வேற லெவல்ல இருக்குங்க. இதை நீங்க கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதை பார்த்தா என்ன ஞாபகம் வருது, தெருவுல எத்தனை 4-5 வீடு இருக்குங்களா அந்த மாதிரி ஒரு செட்டப்.
சின்ன பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாடுறதுக்கு பார்க் மாதிரி இருக்குது, ஓடி ஆடி விளையாடலாம். கண்டிப்பாக அந்த மியூசியமை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க. மீண்டும் ஒரு காலத்தில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து நடைபெறுவது நான் உங்கள் சின்னா. ஏன்பா ஒன்றும் பயப்பட வேணாம். நானும் அரை அடியில தானே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கும் ஃப்ளேமுக்கு எவ்வளோ தூரம் இருக்கு? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், அதான நம்மளுடைய பழமொழி அல்லது எது வாக்கு. ஸோ என்னுடையது 40 வருஷம் ப்ராக்டிஸ் இருக்கு. எனக்கும் கண்ணாடிக்கும் உள்ள ப்ராக்டிஸ் வந்து 40 வருஷம். கண்ணாடியோட குவாலிட்டி இதுவே அதாங்க, ப்ராப்பர்ட்டியே அதான்ப்பா. கண்ணாடி எதால உருவானது? மணலும் சுண்ணாம்பும் கலந்த கலவை தான் கண்ணாடிங்கிறது. அதை வந்து உருக்குற போது, கண்ணாடியை அதை உருகிற போது you'll get a glassy substance. சுண்ணாம்பும் மணலும் கலந்த கலவையை உருக்குற போது you'll be getting a glassy substance. இல்லை, அதான் நான் சொல்லிட்டேனே, any art is nothing but a passion, patience and a practice சொல்லுவாங்க. Correct. When you go on practicing on it, you'll become a master. Nothing to amaze. உலகத்துல நம்மளை விட பெருசா இல்லை என்னவோ இருக்கு. I did a course on scientific glass blowing. Science apparatus பண்றதுக்காக ஒரு கோர்ஸ் பண்ணேன். அப்புறமா I become an artist. I am an accidental artist தான். It's an accidental thing. Almost like 40 years pa. I am in this corner Dakshin Chitralaya. I am here for the past 29 years, 30 years I did pa. I am Srinivasa Raghavan. நான் இந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் நேட்டிவ் ஆஃப் தஞ்சாவூர். அதுக்குதான் நான் சொன்னேன், இந்த 3 P வேணுமே, யாருக்கிட்டையும் இல்லையே. பேஷன், பேஷன்ஸ் அண்ட் பிராக்டிஸ். இப்போ எல்லாருக்கிட்டையும் என்னன்னாக்கா, நான் சப்போஸ் வரீங்களா, நான் கற்றுக் கொடுக்குறேன்னு கேட்டாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு காலையில் நான் ஏதாவது வருமானம் பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க.
இல்ல அதான் எனி ஆர்ட் இட் மேக்ஸ் யூ இமென்ஸ் ப்ளஷர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அதுல வந்து இது கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா இல்லையா? அதான் கொஞ்சம் கஷ்டம், இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு கஷ்டம். பட் எனி ஆர்ட் இஸ் அ குட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பா. ஆர்ட் இஸ் அ குட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்னங்க? சில விஷயங்கள் வந்து வேணாம், லேடிஸ்லாம் இருப்பாங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, கல்யாணம் பண்ண பிறகு தெரியும். அம்மா கோச்சுக்காதம்மா, இட்ஸ் ஃபன், டேக் இட் அஸ் ஃபன். என்னடா இந்த தாத்தா வந்துக்குன்னு இல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார் அ கிளாஸ் ப்ளோவர் இஸ் ஆக்குபேஷனல் அசால்ட் இஸ் அ கேட்ராக்ட் சொல்லுவாங்க. கேட்ராக்ட் வந்து நார்மலா வந்துடும். நம்ம ஒரு 60 வயசான உங்க தாத்தாவுக்குலாம் கூட கேட்ராக்ட் ஆயிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஆறபோது பட் தெரிஞ்சுதானே நம்ம இருக்கோம். கல்யாணமும் அதே மாதிரி தானே. ஃபன் தான், ஃபுல்லா ஃபன் தான். நானும் எனக்கு எவ்வளவு பொழுது போகணும்ல. தமிழ் தெரியுமா உனக்குமா? தமிழ் தெரியுமா? எல்லாமே ஃபன் தான், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம கோபமா இருந்தா நிறைய கஷ்டமா. இப்போ அப்பா இதெல்லாம் போட்டுறாது, அப்புறம் ஏதாவது சண்டைக்கு வந்துட்டு போகிறாங்க. எடிட் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபெமினிஸ்ட் இயக்கங்கள்லாம் வந்து நம்மளை பிரச்சனை ஒரு தாத்தா உட்காந்துட்டு கிண்டல் பண்ணுறான்னு சொல்லிட்டு இல்லையா? பயமாக இருக்குப்பா. சரி, ரஜினியோட ஒரு இது தெரியுமாப்பா? ஒரு படத்துல ஒண்ணு சொல்லுங்கம்மா, சாகர காலம் தெரிஞ்சுட்டா வாழ்ற காலம் நரகம் ஆயிடும்னு. அது மாதிரி கேட்ராக்ட்னு வரும், வராம போயிடும். என்ன அதை நம்ம இது பண்ணக்கூடாது. என்ன எத்தனை மாசம் சார் குழந்தைக்கு? குட் குட். எங்க வீட்லயும் ஒரு பாப்பா இருக்கு, பட் இஸ் 15 months. If you want, we can remove it. Then I will give as it is with the stick today கொடுத்துருவேன். ஓ, you are a Malayali. அப்ப அதனால அவங்களுக்கு ரொம்ப தமிழ் தெரியாது, விட்டுருவோம். ஆடியா? ஓ, சென்னையில வந்து செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சாம்மா? ஓ, தேங்க்யூப்பா. இல்லையா? கண்ணாடியை உருக்கின கண்ணாடியை வச்சு அது மேக்